வேலூர் சிப்பாய் மியூட்டனி சும்மா பேரை கேட்டாலே அதிருதில்ல. 10 ஜூலை 1806 பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அதிர விட்ட ஊருங்க இது, இந்த வேலூர் கோட்டை. ஆமாங்க, என்ஃபீல்டு ரைஃபிள்ஸு பேஸ் பண்ணி நடந்த சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி நடந்த சிப்பாய் மியூட்டனி நடந்த இடங்க இந்த வேலூர். அங்கே பார்க்குற இந்த பிரம்மாண்டமான கோட்டை தாங்க இது. இந்த கோட்டையோட அழகே எப்போவுமே இங்கே வந்து தண்ணி நிற்குங்க, எவ்வளோ வெயில் அடித்தாலும். அந்த மாதிரி பராமரிக்கப்பட்டு உள்ளது. இதை வந்து அகழின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் மோட்டுன்னுவாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த மோட்டோட ரீசன் வந்து இது உள்ளே வந்து முதலைகள் இருக்கும். ஸோ அதை யாரும் தாண்டி வர மாட்டாங்க. கோட்டை வந்து அரணாக இருக்கும். மேலே தெரியுது இல்லையா, இந்த 2 சின்ன சின்ன மலைங்க, அதுவும் ஒரு கோட்டை தாங்க. அது வந்து அங்கேருந்து சின்னதாக ஒரு ஓட ஆரம்பித்து இங்கே தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமான இந்த கோட்டையை பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த வேலூர் கோட்டையை கண்டிப்பாக பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் அந்த கோயிலோட சிறப்புகளை சொல்கிறேன். நான் இந்த கோட்டையை வந்து 16ஆம் நூற்றாண்டு காலத்தில் விஜயநகர பேரரசு வந்து துவக்கப்பட்டது. விஜயநகருக்கு அப்புறமா பிஜாப்பூர் சுல்தானேட் கிட்ட போச்சு. பிஜாப்பூர் சுல்தானேட்டுக்கு அப்புறமா மராட்டாஸ் கிட்ட போச்சு. மராட்டாஸ் பிறகு முகல்ஸ் கிட்ட போச்சு. முகலாயர்களுக்கு பிறகு இங்கே வந்து பிரிட்டிஷ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அப்போது திப்பு சுல்தானும் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கான்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீலங்காவோட கடைசி ராஜாவும் இங்கே சிறைப்பிடிக்கப்பட்டார்னு இங்கே வரலாற்று சான்றிதழ் இருக்குதுங்க. இந்த அரவிட டைனாஸ்டி விஜயநகர் காலத்துலேருந்து இந்த ஃபோர்ட் இருக்குது. இந்த ஃபோர்ட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரயில்வே கனெக்ஷன் இருக்குங்க. காட்பாடியில் இருந்து நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா பாலார் ரிவரை கிராஸ் பண்ணிவிட்டு ஓல்டு பஸ் ஸ்டாப் இருக்கும், அது பக்கத்தில் நீங்கள் நடந்து வந்துடலாம். இல்லை ட்ரெயின்லேயே வரணுன்னா நம்ம வேலூர் டவுன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப பக்கங்க இங்கே வர்றதுக்கு. அனைவரும் வரலாற்றை பேணி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.